ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போயாச்சு, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் என்னோட கொஞ்சம் ரொட்டீன் வேலையில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு கொள்ளு தோசை மாவு ரெசிப்பியும் வந்து நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பன்னீர் அதுவும் வந்து இதில் காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 மணி, அதாவது ஒரு 10 மணி போல் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா 9:30 மணிக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என் வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு சில நாட்களில் வந்து அவங்க இருக்கும்போதே சில வேலைகள் வந்து முடிச்சிருவேன். ஒவ்வொரு சில நாட்களில் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அப்படியே 10 மணி வரையும் பொழுது போயிடுமா. அதனால் அவங்க போனதுக்கப்புறம் தான் நான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். எல்லோரும் குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டுருவேன். டெய்லி போடுவேனான்னு கேட்டால் சில சமயம் டெய்லி போடுவேன், சில சமயம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து போடுவேன். எனக்கு வந்து எப்படி போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து போட்டுக்குவேன். இப்போ யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி தேவைப்படுது அப்படின்னா டெய்லி போடுவேன். இல்லை நாளைக்கு தேவைப்படாது அப்படின்னா அன்னைக்கு வந்து போட மாட்டேன். அடுத்த நாள் வந்து துணி சேர்த்து வச்சு நான் வந்து போடுவேன். ஏன்னா இருக்கிறது 3 பேருங்கிறதுனால நிறைய ட்ரெஸ்ஸும் வந்து சேராது. சில சமயம் இந்த ஃப்ரைடே வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி சமயங்களில் பெட்ஷீட்டு, பில்லோ கவர்லாம் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து துணி கொஞ்சம் அதிகமாக சேர்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டு விட்ருவேன். துணியை போட்டு விட்டதுக்கப்புறம் இட்லிக்கு மாவு அரைச்சி ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்லிக்கு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் அது ஊறும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு தான் நான் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட்லிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரேஷன் அரிசி மட்டும்தான் போடுவேன். நல்ல அரிசி வந்து போட மாட்டேன். எனக்கு வந்து ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா குண்டு அரிசி போடுவாங்க இல்லையா, அந்த அரிசி போட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரேஷன் அரிசி பட்டு போடுவேன். நெட்டு அரிசி போட்டாங்க அப்படின்னா நான் வந்து நல்ல அரிசி கலந்து நான் போடுவேன். ஏன்னா அது மட்டும் போடும்போது இட்லி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு ஊற வச்சுட்டு அப்படியே கொள்ளு தோசையும் ஊற வச்சலான்னு சொல்லி நான் 1 கப்பு அளவுக்கு கொள்ளு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். தோசை வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொள்ளில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். அதே 1 கப்பு அளவுக்கு இட்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கக்கூடிய இட்லி அரிசி. அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே மற்ற வேலையில் நம்ம பார்த்துடலாம். இந்த பாலாடை எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள்கிட்ட ஆயிடுச்சு. சரி அதை வந்து இன்றைக்கி வெண்ணெயை எடுத்து உரிக்கிறலாம் நெய்யை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நெய்யும் தீந்துருச்சு. நேற்று கூட நான் பொங்கல் வந்து போட்டிருந்ததுக்கு கடையில் தான் நெய் வாங்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே இதை வச்சுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து எப்போவுமே மிக்ஸி ஜாரில் வந்து போடுவேன். சில சமயங்களில் கரண்ட் இல்லை அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் பாத்திரத்தில் போட்டு இந்த கடைவா இல்லையா அது மாதிரி வந்து கடைஞ்சி எடுத்துக்குவேன். அதுவுமே கொஞ்சம் ஈஸியான வேலை தான். இது அதை விட ஈஸிங்கிறதுனால நான் டக்குன்னு இப்படி வந்து பண்ணிக்கிறது. சில பேர் ஐஸ் வாட்டர் போடுவாங்க, சில பேர் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றுவாங்க. நான் வந்து நார்மல் பச்சை தண்ணி தான் வந்து ஊற்றுவேன். ஊற்றிட்டு அதை 2-3 தடவை பல்ஸ் மோடில் சுற்றணும் அப்படின்னா அழகாக வந்து வெண்ணெய் திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துக்க வேண்டியதான். நான் மோஸ்ட்லி வந்து வெண்ணெயே எனக்கு இது, அதாவது வீட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. இது எல்லாமே என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான். அதாவது கல்யாணம் முடித்து நான் வரும்போது எனக்கு கல்யாணங்கிறது 20 வயசுலேயே முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ்லாம் கிடையாது. எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போல்லாம் வந்து மொபைல் இருக்குது, அப்போ வந்து மொபைலும் கிடையாதா, அதனால் எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்து தான் எல்லா விஷயமுமே நான் கற்றுக்கிட்டேன். நெய் அந்த பாலாடையை வச்சு நெய் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து எங்கள் வீட்டில் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்குறதில்ல. இப்போ வரைக்கும் அப்படி தான். வீட்டுக்கு போனால் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்கிறதில்ல, அந்த அளவுக்கு தான் இருப்பேன். அதனால் இப்போ வந்து நிறைய வந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த பாலாடை வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு 20 நாளாக எடுத்து வச்சதுனால அதில் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிக்கிற வேண்டியதான். நான் இப்போதைக்கு உருக்கலை, கொஞ்சம் லேட்டாக தான் உருக்குவேங்கிறதுனால அப்படியே தண்ணி ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். உருக்கும் போது வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கிடையில் இப்போ வந்து நம்ம பன்னீர் தான் வந்து செய்ய போகிறோம். நான் எப்போவுமே நார்மலாக வந்து செய்யக்கூடிய பன்னீர் இல்லாமல் இந்த தடவை மசாலா பன்னீர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. சரி அதான் உங்களுக்கும்
அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் உள்ள பால் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சீரகம் ஒரு ஸ்பூனும், கொஞ்சம் கட் பண்ண மல்லித்தழை, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் 2-3 மிளகாயை போட்டு அப்படியே பல்ஸ் மோடில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் வந்து இதில் சேர்த்துக்கங்க. ஏன்னா சால்ட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சால்ட் இப்போவே கொஞ்சம் சேர்த்துக்க சொல்கிறேன். நார்மல் பன்னீரில் நம்ம சால்ட்டு சேர்க்க மாட்டோம் இல்லையா, இதில் வந்து சேர்த்து பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு கொலாண்டரில் ஒயிட் கிளாத் வந்து போட்டு தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் டக்குன்னு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா அலசிட்டு அப்படியே நம்ம டைட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த மசாலா பன்னீர் வந்து உண்மையிலே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு இதில் வந்து ரெசிபியும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன். அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அதனால தான் சரி அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் அப்படியே மேலே வந்து ஒரு வெயிட் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் கிட்ட அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம அடுத்த வேலையை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி காய போட்டிருந்தேன். அதாவது மிஷின் ஓடி முடிச்சிருச்சு, காய போட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தூரும்னு நினச்சேன், ஆனால் நல்லாவும் தூரலை. சரி அந்த மழை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. சரி எதுக்கும் துணியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே யோசனை, வானத்தை பார்த்தா கொஞ்சம் மழை இல்லாத மாதிரி, மழை பெய்யாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ எடுப்போமா வேணாமாங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் நான் கொல்லைப்பக்கம் வந்து காய போட்டலாம்னு சொல்லி கொல்லைப்பக்கம் தான் வந்து போட்டுருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மழை வந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாவே ஆட்டிக்கிட்டு இருக்கோம், மாவு அள்ளிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து போட்டு டக்குன்னு வர முடியாது இல்லையா. அதனால் வந்து மேக்ஸிமம் பகலில் இங்கே மழை வராது. இப்போ வந்து இன்றைக்கி தான் பகலில் மழை வர்ற மாதிரி இருந்தது. சரி மழை வருதோ வரலையோ துணியை எடுத்து கொண்டு போய் இங்கே போட்டுடலான்னு சொல்லி பாதி துணியை எடுத்துகிட்டேன், பாதி துணி மட்டும் போட்டிருக்கேன். யோசித்த மாதிரியே கொஞ்சம் நேரம் கழித்து நல்லாவே மழை வந்துருச்சு. பெருசாக வந்து மழை இல்லை, சடன்னு தூளுச்சு. ஆனால் கண்டிப்பாக துணி கிடந்துச்சுன்னா நனைஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு மழை வந்து பெஞ்சிருந்தது. சரின்ட்டு எல்லா துணியும் எடுத்து கொண்டு போய் நம்ம கொல்லைப்பக்கமே மீதி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி துணியை கொண்டு போய் அங்கே போட்டேன். மழையும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பெய்யுதுன்னு. ரொம்ப அது ஒரு 10 நிமிஷம் மழை கூட இருக்காது, அந்த அளவுக்கு தான் மழை பெஞ்சிச்சு. ஆனால் சடன்னு பெஞ்சிருச்சு. சரி அந்த மழை எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. ஒன்றும் நல்லாவாது பெஞ்சிருக்கணும். அதாவது மழை வந்து நல்லா பெய்யாமல் இருந்தால் வெக்கையை கிளப்பிவிடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வெக்கையாக தான் இருந்தது. மழை பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் இந்த மழை, டக்குன்னு நின்றுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1.5 மாதமாகவே பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எங்கள் ஊரில் வெயில் வந்து இல்லை, கொஞ்சம் மோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மழை தூர்ற மாதிரி இருக்கும். கிளைமேட் வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கு. நல்லா அக்னி நட்சத்திரத்துக்கு அப்புறம் வெயில் நல்லா போடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெயிலெலாம் இங்கே சுத்தமாகவே இல்லை. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது எதனாலேன்னு தெரியலை. எப்போ வெயில் போடும் அந்தளவுக்கு அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நான் கோதுமையும் கழுவி காய வைக்கணும். வெயில் அந்தளவுக்கு இல்லாதனாலேயே நான் யோசனை பண்ணிக்கிட்டே வந்து இருக்கேன். மாவுக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே நல்லா ஊறி வந்துருச்சு. சரின்ட்டு ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு உளுந்தை போட்டு விட்டுட்டேன், அது ஆடட்டும் அப்படின்ட்டு. இதுக்கிடையில் சைடில் டீ வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் டீயை வச்சுட்டேன். நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்து தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகி சூப்பராக வந்துருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்களேன், பன்னீர் ரொம்ப நல்லா வந்துருந்தது. அதை வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீரில் வந்து நிறைய வெரைட்டி வந்து நம்ம செய்யலாம். தக்காளி பன்னீர், மல்லி பன்னீர், புதினா பன்னீர், இந்த மாதிரி நிறைய செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து அப்படியே நான் சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணி
எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம இது ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸுக்கு இல்லை ஏதாவது ஒரு கிரேவி எது வேணாலும் நம்ம டக்குன்னு செய்யலாம். அதனால தான் நான் இது அடிக்கடி வந்து பண்ணிடுறது. கடையில் வாங்கி நம்ம செய்கிறத விட வீட்டிலேயே நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வந்து இந்த மசாலா பன்னீர் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை ஒரு பாக்ஸில் எடுத்து நான் ஃப்ரீஸ் நீங்கள் சொல்லுங்கள், வீட்டில் தனியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வந்து வேலை செய்வீங்க, இல்லை தனிமையை போக்குறதுக்கு என்னென்ன மாதிரி வந்து பொழுதுபோக்குவீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது ஏன் அப்படின்னு வந்து தெரியல. அந்த தனிமையை போக்குறதுக்காக என்னோடய டெய்லி ரொட்டீனை வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா மேக்ஸிமம் எனக்கு வந்து வேலை இருக்காது. பெரும்பாலும் டீயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மொபைலை பார்த்துக்கிட்டே வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மொபைல் பார்க்குற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இல்லை டீ குடிக்கும்போது, சாப்பிடும்போது, இந்த மாதிரி டயத்துலலாம் கொஞ்சம் மொபைல் பார்த்தா தான் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸாக ரசிச்சுக்கிட்டே அந்த டீயை குடிக்கிற மாதிரி இருக்கும். அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே மாவு கொஞ்சம் ஆடி இருந்துச்சு, அதையும் வந்து வலிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அதுவுமே எடுத்து நல்லா உருக்கியாச்சு. எனக்கு வந்து வெண்ணெய் வந்து உருகிருச்சு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் சீரகம், இது ரெண்டும் வந்து சேர்த்துக்குவேன். முருங்கைக்கீரை போடும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த வெண்ணெய் வந்து உருகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்மெல் வரும். அந்த முருங்கைக்கீரையை போட்டோம்னா அந்த நெய்யோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக வரும். அதுக்கப்புறம் அது கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கடையில் இட்லிக்கு போட்ட மாவுமே ஆடிடுச்சு நல்லா. உளுந்து அள்ளிட்டேன், அரிசி போட்டிருந்தேன், அரிசியுமே நல்லா ஆடிடுச்சு. எனக்கு வந்து இந்த பெரிய கிரைண்டரில் போட்டால் டக்குன்னு வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்கும். இந்த சின்ன கிரைண்டரில் போடுறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அது கழுவுறது, அரைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டைம் கூட ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பெரும்பாலும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கழுவுறதா இருக்கட்டும், மாவு அரைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கிரைண்டர் தான் எனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கிரைண்டரை நான் மாற்றாமையே உள்ள பார்ட் எல்லாமே நல்லாயிருக்கு, வெளியில் உள்ள பார்ட் வந்து டேமேஜ் ஆனாலும் அப்பப்போ அதை மட்டும் சரி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ புதுசாக இந்த கிரைண்டர் வாங்கினா கூட குழவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேப்பில் வர்றதே கிடையாது. அப்படியே ஒரே உருளையாக இருக்கும். அதாவது இது ஒரு மாதிரி கிராஸாக வருது இல்லையா, அந்த மாதிரியே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. அது நல்லாவும் அரைவிட மாட்டேங்குது. அதனாலே கிரைண்டரை மாற்றாமையே நாங்கள் இதில் பல முறை வேலை பார்த்து வச்சுருக்கோம். அதனால் எனக்கு இந்த கிரைண்டர் தான் பிடிக்கும். அதனால் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வசதியாக இருக்குது எனக்கு. அப்போ சின்ன கிரைண்டர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் அதை வாங்கவும் மாட்டேன். இட்லிக்கு ஆட்டி அள்ளிட்டு அப்படியே இந்த கொள்ளு நல்லா ஊறிடுச்சு. அதையுமே வந்து இட்லி மாவையும் கையோடு கரைச்சி வச்சிடலாம்னு சொல்லி அதை கரைச்சிக்கிட்டு இருக்கேன். இட்லி மாவுக்கு வந்து இப்போ பெரும்பாலும் நான் மாவு அரைக்கும் போதே உப்பு வந்து போட்டுருவேன். அது நிறைய விளாகில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கையில் கரைக்கும் போது அந்த அளவுக்கு கரையாது, ஒவ்வொரு கல் வந்து அப்படியே இருக்கும். அதனால் வந்து நான் கல் உப்பு தான் போடுவேன். அதனாலே நான் கிரைண்டரில் அரைக்கும் போது அப்படியே போட்டு விட்ருவேன். அது வந்து நல்லாவே அரைப்பட்டுரும். அப்படிங்கிறதுனால போட்டுவிட்டு அப்படியே வந்து மாவு கரைச்சி எடுத்து 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். மாவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்காவது பிரச்சனை இல்லாமல் போகும். மாவு இல்லை அப்படின்னா என்ன தான் செய்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே குடைய ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் மாவு அரைக்கிறத. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவு அந்தளவுக்கு எனக்கு வந்து ஓட மாட்டேங்குது. பெருசாக வந்து வேறு டிஷ்ஷு வந்து நான் செஞ்சிடறேன்னா, அதனால் மாவுக்கு வந்து பெரும்பாலும் வேலை இருக்க மாட்டேங்குது. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கேன் மாவு அரைக்கிறத. மாவை கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அங்கிட்டு வந்து கொள்ளு மாவும் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த நெய் வந்து உருக்கணும் இல்லையா, அதுவுமே நல்லா ஆறிடுச்சு. அதை அப்படியே கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நெய் பாட்டிலில் நெய் தீர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. அதை விளக்கியெல்லாம் வச்சுருந்தேன். சரி உருக்குன்னு நினைக்கிறது, அது எப்படியோ சோம்பேறித்தனத்தில் மறந்து போயிடுறது. சரி இன்றைக்கி உரிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உருக்கியாச்சு. அப்படியே எடுத்தும் வச்சாச்சு. நெய் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் வந்து நான் இதை ரெடி பண்ணிக்கலாம், எடுத்து ஊற்றிக்கலாம். கடையில் வந்து மேக்ஸிமம் நான் வாங்க மாட்டேன். ரொம்ப ரேராக தான் எப்போயாவது வாங்குறது. இல்லைன்னா ஏதாவது பலகாரம் செய்கிறேன், ரொம்ப நிறைய பலகாரம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா தான் அதை வந்து நான் வந்து வாங்குவேன். இல்லைன்னா வீட்டில் உள்ள நெய்யே எனக்கு மோஸ்ட்லி வந்து சரியாக இருக்கும், ஊற்றி சாப்பிட்றதுக்கு, பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த கொள்ளு மாவும் நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் தோசை ஊற்றினீங்கன்னா தோசை சூப்பராக வரும் உங்களுக்கு.
நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு தோசை வந்து வெந்து வரும். நான் கூட எப்படி வருமோன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட்டு வந்து நார்மல் தோசை மாதிரி தான் இருந்தது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரில. ஆனால் அந்த மாவில் அந்த கொள்ளோட ஸ்மெல்லு வந்து இருந்தது. தோசையை ஊற்றும் போது சுத்தமாக அந்த எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தோசை உண்மையிலேயே மொறுன்னு அவ்வளோ நல்லா வந்திருந்தது. நார்மல் தோசையை விடவே இது நல்லா தான் வந்திருந்தது. இதுக்கு எந்த ஒரு சட்னி, சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.